Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 32ஆம் நாளான இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள், வணிகர்கள் உள்ளிட்ட சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடினார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்த பின் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர் என்று பெருமிதம் தெரிவித்தார். கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட வேளாண் பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் பல்வேறு கல்லூரிகள் திறக்கப்பட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறினார். குறிப்பாக 11 மருத்துவக் கல்லூரிகளை திறந்து அதிமுக ஆட்சியில் சாதனை படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே இன்றைக்கு விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள், மீனவ சங்கங்களுடைய பிரதிநிதிகள், மலைவாழ் மக்களுடைய பிரதிநிதிகள், அதே போன்று மேல்மா சிப்காட் விரிவாக்க அந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய நிலத்தை எழுக்கக்கூடிய அது சார்ந்த பிரதிநிதிகள், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியோடு ஆலோசனை மேற்கொண்டார்கள். ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது பல்வேறு கோரிக்கை மனுக்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வழங்கப்பட்டது. கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதாவது 2026 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுடைய கோரிக்கை அனைத்து நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதியை தெரிவித்தார். விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கரும்பு, வேர்க்கடலை, அதாவது மணிலாவினுடைய செடிகளோடு மணிலா, அதே போன்று நெற்கதிர்களோடு கூடிய அந்த கொத்துக்களை கொண்டு வந்து பரிசாக விவசாயிகளுடைய பாதுகாவலனாக குடிமராமத்து நாயகனாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கினார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. மேல்மா சிப்காட் விரிவாக்கம் என்கிற பெயரிலே ஏற்கனவே 2 சிப்காட்கள் இயங்கி வருகிறது. அப்படி இயங்கி வருகிற அந்த சிப்காட்டுகளுக்கு மத்தியிலே தற்போது கூடுதலாக 3000 ஏக்கர், அதாவது வீரம்பாக்கம், மேல்மா, இளநீர் குன்றம், அது சார்ந்த வீரம்பாக்கம், இப்படி பல்வேறு பகுதிகளிலே 3000 ஏக்கர் நிலத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே அதனை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகிற போது நேரடியாக வந்து கோட்டையிலே சந்திக்கிறோம் என்கிற வாக்குறுதியை அவர்கள் விவசாயிகள் சார்பில் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று நெசவாளிகள் பல்வேறு துயரங்களுக்கு ஆட்படுவதாகவும், மின் கட்டணம் நிவாரணம் போன்றவை சரியாக வழங்கப்படுவதில்லை என்கிற வேதனை வைக்கப்பட்டது, கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அது சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியிருக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்திலும் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே போல் நெசவாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவு அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.